அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடி அசிஸ்டன்ட்னாலும் சரி, பிஆர்டினாலும் சரி, யூஜி டிஆர்பினாலும் சரி எல்லாம் ஒன்று தாங்க. அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூலையில் எக்ஸாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யூனிட் 1க்கு முடிஞ்சிருச்சு. யூனிட் 2ல் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் போய்கிட்டு இருக்குது. நீ அடுத்து இன்டெக்ரல் கால்குலஸ் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இதோட கொஸ்டினும் தொடர்ச்சியாக நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம படிக்க ஆரம்பித்தவங்க எத்தனை யூனிட் முடிச்சிக்கிங்களோ அதுக்கு அடுத்தடுத்த யூனிட் கன்டினியூ பண்ணலாம். நம்ம வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். இல்லை நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணலை, ஆனால் பார்த்தீங்கன்னா ஜூலைக்கு வந்து எக்ஸாம் போட்டாங்க, அதை நாங்கள் எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம், இல்லை மேக்ஸும் படிக்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் கிளியர் பண்ணணும், எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். அதாவது ஜான்வரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஜான்வரி முடிய போகுது எண்டு. அதனால் இந்த ஜான்வரியில் 1 வீக்கும் பிப்ரவரி 1 மந்த்தும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா யூனிட் 1, 2, 3 கவர் பண்ணிடணும். இது பிப்ரவரிக்குள்ளே. மார்ச்சில் என்ன பண்ணோன்னா 4, 5, 9 முடிச்சிடலாம். ஏன்னா 5ம் 4ம் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் 9 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 6ம் 7ம் ரியலும் காம்ப்ளெக்ஸும் முடிச்சிடலாம். அப்புறம் மேல பார்த்தோம்னா யூனிட் 8ம் யூனிட் 10ம் மெக்கானிக்ஸும் ஸ்டாட்டு ப்ராபபிலிட்டி முடிச்சிடலாம். ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா முடிச்சிடலாம். அதாவது ஜான்வரி 1 வீக் இருக்குது, பிப்ரவரி 1 மந்த். இந்த 3 சாப்டர், இந்த 3 சாப்டரை மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். பார்த்துட்டு மார்ச்சில் இந்த 3, ஏப்ரலில் 2, மேல 2 அதை முடிச்சிட்டோம்னா, ஏன்னா இங்கே ஸ்டாட் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் படிக்க வேண்டி வரும். அதனால் இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை இந்த 2 மாதமும், ஜூலை எப்போன்னு நம்ம டேட் தெரியாது. ஸோ அது மிடில் கூட வரலாம், ஸ்டார்டிங்லேயே வரலாம், அதனால் தெரியாது. ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கிறவங்க ஏப்ரலுக்குள்ளேயே முடிச்சிட்டிங்கன்னா 2 மாதம் உங்களுக்கு 2 மாதத்துக்கு மேலே ரிவிஷன் கிடைக்கும். அது உங்களோட சாய்ஸு. இதுதான் இப்படி தான் நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம டீச் பண்ண நம்ம வீடியோஸும் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸும் ஆன்சரோட அடுத்தடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் வருவோம். ஒரு நாளைக்கு இனிமேலேருந்து தொடர்ந்து 2 or 3 வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு 10 யூனிட்டு கவர் ஆகிற மாதிரி எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10th ஸ்டாண்டர்டில் ஈச் அண்ட் எவ்ரி லைன் கவர் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதாக தான் போட்டுக்க பாருங்கள். ஜூன், ஜூலை டேட் தெரியாது. ஜனவரி முடிஞ்சிருச்சு இல்லையா, அப்போ வந்து பிப்ரவரி தான். இந்த ஜனவரியில் 1 வீக் தான் இருக்குது. பிப்ரவரிலேருந்து நம்ம படிக்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இனிமேல் படிக்கிறவங்க இது வரைக்கும் ஏற்கனவே 2-3 வீக் கவர் பண்ணவங்க அடுத்தடுத்து கன்டினியூ பண்ணிக்கோங்க. ஜூன், ஜூலை வந்து ரிவிஷனுக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஜூலை வந்து டேட் தெரியாது, எப்படி வருமோ அது அடுத்த பிரச்சனை. ஆனால் ஜூனாவது ஃபுல்லாக வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து மேலே கொஞ்சமாவது சேர்த்து இதில் சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 10 யூனிட்டுக்கு உண்டான அனைத்து விதமான வீடியோஸும் கொஸ்டினோட உங்களுக்கு அப்லோட் ஆகும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணுற மாதிரி எல்லா கொஸ்டினும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.